அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை ஜூலை 18ஆம் தேதி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தினமணி பேப்பர்ல இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் வந்து பார்க்க போறோம். சரி. இந்த ஹெட்லைன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, நேட்டோ இரட்டை நிலைப்பாடு அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. பொருளாதார தடை அச்சுறுத்தலுக்கு இந்தியா பதிலடி அப்படிங்கிற மாரியும் குடுத்துருக்காங்க. அதாவது நேட்டோ அமைப்பு அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிட்டத்தட்ட 32 உறுப்பு நாடுகளை கொண்ட இந்த நேட்டோ அமைப்பு, அம் ராணுவ கூட்டணியா இத வந்து கருதுவாங்க. 32 நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இதுல வந்து வட அமெரிக்காவை சேர்ந்த கனடா, அமெரிக்கா இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகள் வந்து ஒரு 30 நாடுகள் இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். இந்த 32 நாடுகள் ராணுவம் சார்ந்த கூட்டணியா அவங்க வந்து வச்சிருப்பாங்க. சப்போஸ் இந்த உறுப்பு நாடுகளுக்கு ஏதாவது ராணுவம் சார்ந்த அச்சுறுத்தல், தாக்குதல் நடத்துறப்ப, மத்த நாடுகள் அவங்களுக்கு உதவி புரியறதா இதனுடைய நோக்கம். ஸோ, அதில அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை தொடர்ந்தால் இந்தியா மீது பொருளாதார தடை விதிக்கப்படலாம் என நேட்டோ அமைப்பின் தலைவர் விடுத்த அச்சுறுத்தலுக்கு நம்ம இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டனம் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருப்பாருன்னா அவரு, இப்ப வந்து நமக்கு வந்து ரஷ்யாட்ட இருந்து நம்ம வந்து கச்சா எண்ணெய் வந்து இறக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாரி ரஷ்யாவுடன் உங்களுடைய வர்த்தக நடவடிக்கை தொடர்ந்துட்டே இருந்தீங்கன்னா, நாங்க என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து பொருளாதார தடை விதிக்க நேரிடலாம் அப்படின்னு நேட்டோ அமைப்பு தலைவர் வந்து சொன்னாரு. ஸோ இப்போ ரஷ்யாட்டருந்து எவ்வளோ பெட்ரோல் இறக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2022க்கு முன்பு வரை நம்ம கச்சா எண்ணெய் வாங்கும் அளவு மொத்த அளவுல 0.2% தான் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தோம். ஆனா, இப்ப என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ற நாடுகளோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 நாடுகள் கச்சா எண்ணெய் வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம 27 நாடுகள்ட்ட இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம், கச்சா எண்ணெய் வாங்கிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப கயானா போன்ற நாடுகள் வந்து கச்சா எண்ணெய் உற்பத்திய இப்ப தான் தொடங்கியிருக்கிறாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்மளே கச்சா எண்ணெய் உருவாக்குறதுக்கான வழிவகைகள வந்து நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி இதுல வந்து குடுத்திருக்கிறாங்க. ஸோ, அதனால ரஷ்யாவ தவிர பிற நாடுகளில் இருந்தும் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்றோம் அப்படிங்கிற மாரி மத்திய அமைச்சர் வந்து பதில் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இப்போது கச்சா எண்ணெய் வந்து நல்லாவே கிடைச்சிட்டு இருக்குது. ஸோ, விலை அதிகரிப்புக்கான எந்த நிலைப்பாடும் கிடையாது. ஒரு பீப்பாய்னா 159 லிட்டர் தான் ஒரு பீப்பாய்ன்னு சொல்லுவோம். ஸோ, ஒரு பீப்பாய் கச்சா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, $68.5. இப்ப இந்திய மதிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ரூ. 5,800 வரும். ஒரு பீப்பாய் வந்து ரூ. 5,800. ஸோ 1 லிட்டர் வந்து ரூ. 37 அப்படிங்கிற மாரி நம்ம என்ன பண்றோம், இப்ப வாங்கிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கச்சா எண்ணெய ப்ராசஸ் பண்ணி பெட்ரோல், டீசல், ஜெட்டுக்கு உண்டான ஃபியூவல் இது எல்லாமே நம்ம தயாரிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இப்ப ரஷ்யாவ மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணி இல்ல அப்படிங்கிற மாரி இந்த இதுல வந்து குடுத்திருப்பாங்க. ஸோ நேட்டோ அமைப்பு சொன்னதுக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடைய செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ இந்த நேட்டோ அமைப்புல இருக்கக்கூடிய சில நாடுகள் மறைமுகமா இந்த ரஷ்யா போன்ற நாடுகள்ட்ட உறவு வச்சிருக்கிறாங்க. ஸோ, அதனால இவங்க வந்து இரட்டை நிலைப்பாட்டுல இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இவரு வந்து பதிலடி குடுத்திருப்பாரு. இந்த ஆகாஷ் பிரைம் ஏவுகணை சோதனை வெற்றி அப்படிங்கிற மாரி குடுத்திருக்கிறாங்க. உயரமான பகுதியில் இருந்து ஏவப்பட்டு வான் இலக்கை தாக்கி அழிக்கும் வகையில் மேம்படுத்தப்பட்ட ஆகாஷ் பிரைம் ஏவுகணை. இந்த ஆகாஷ் பிரைம் ஏவுகணை வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்மட்ட இருக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான். இது ராணுவ ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு DRDOவால் வடிவமைக்கப்பட்டு, பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்படும். அத வடிவமைச்சது DRDO, தயாரிக்கிறது இவங்க 2 பேரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப உருவாக்குனாங்கன்னா 2009ல உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ இதுலருந்து பார்த்தீங்கன்னா, 60 கிலோ வெடிகுண்ட வந்து இந்த ஏவுகணை வந்து தூக்கிட்டு போகுமாம். கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் வரைக்கும் என்ன பண்ணுமாம், போய் தாக்கும் திறன் கொண்டது. அத வந்து இப்ப இப்ப மேம்படுத்தியிருக்கிறாங்க. எப்படி மேம்படுத்தியிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 4500 மீட்டர் உயரத்துல இருந்து ஏவுற வகையில இத என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேம்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இலகுவான சக்கர நாற்காலி சென்னை ஐஐடி அறிமுகம் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் எளிமையாக பயன்படுத்தும் வகையில் சர்வதேச தரத்தில் உருவாக்கப்பட்ட OID-1 என்ற இலகுவான சக்கர நாற்காலியை சென்னை ஐஐடியில் வந்து புதன்கிழமை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த நாற்காலி வந்து பார்த்தீங்கன்னா 9 கிலோ தான் எடை இருக்குமாம். இதன் துல்லியமான வடிவமைப்பு, அதிகபட்சமான வலிமை தாங்கும் திறன், ஆற்றல் திறனை வந்து வழங்கும் அப்படிங்கிற மாரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நாற்காலியில வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கீதம் பாடும்போது இந்த நாற்காலியின் மூலம் மாற்றுத்திறனாளிகள் வந்து எழுந்து நிற்கக்கூடிய தொழில்நுட்பமும் இதுல வந்து உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது உள்நாட்டிலே உருவாக்கப்பட்ட துல்லியமாக கட்டமைக்கப்பட்ட மோனோ டியூப் ரிஜிஸ்ட் ஃப்ரேம் சக்கர நாற்காலியின் அ அந்த நாற்காலி மூலியமா இது உருவாக்கப்பட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இன்னைக்கு ஆர்டிகல் என்ன குடுத்துருக்காங்கன்னா, கள்ளுக்கடையா தடையா அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. தெலுங்கானா மாநிலம் தலைநகரம் ஹைதராபாத்ல வந்து பார்த்தீங்கன்னா, குட்ரப்பள்ளி, பாலநகர் உள்ளிட்ட இடங்களில் கள் குடித்தவர்களில் சுமார் 40 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இவர்கள்ல 12 பேர் பெண்கள். சிகிச்சை பலனின்றி கிட்டத்தட்ட 9 பேர் இறந்திருக்கிறதா குடுத்துருக்காங்க. ஸோ கள்ளுக்கடை வேணுமா? வேண்டாமா? அந்த மாரி இந்த ஆர்டிகல் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்ட பொறுத்தமட்டில கள்ளு இறக்குமதிக்கு வந்து தடை வந்து அமல்ல தான் இருக்குது. ஸோ கள்ளு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, அந்த கல்லுல வந்து
சில போதைய வந்து கூட்டுறதுக்காண்டி சில ரசாயன பொருட்கள் கலக்கிறப்ப, அது உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய நிலைமையில மாறிருது அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. இந்தியாவில் தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்களை விற்பனை செய்து, தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த நிதியாண்டுல மட்டும் கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கல் இறக்க அனுமதி அளித்தால், மதுபான ஆலை அதிபர்களைப் போல பனை, தென்னை விவசாயிகளும் பொருளாதாரத்துல மேம்படலாம் அப்படிங்கிற மாரி ஆதரவாளர்கள் வந்து ஒரு வாதம் வைக்கிறாங்க. அதே மாரி அண்டை மாநிலமான ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற கடலோர பகுதிகளில் ஏன் தமிழ்நாட்டை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலுமே கல்லுக்கு வந்து தடை இல்லை. தமிழ்நாட்டுல மட்டும் தான் தடையா இருக்குது. ஸோ அங்கெல்லாம் முறைப்படி அனுமதி வழங்கப்பட்ட கடைகள் மூலம் கல் விற்பனை செஞ்சுட்டு வராங்க. இதே மாரி கேரளத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கல்லை மதிப்பூட்டி மதிப்பு கூட்டி ம நட்சத்திர விடுதிகள்லயும், சுற்றுலா பயணிகள் வரும் இடங்களிலும் விற்பனை செய்து பல நடவடிக்கைகள் வந்து எடுத்துட்டு வராங்க. இந்தியாவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, பனை மரங்கள் ஏறத்தாழ பாதி வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தான் இருக்கா. இப்ப இந்தியால இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பனை மரங்கள்ல பாதி வந்து தமிழ்நாட்டுல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம ஒரு காலத்துல சுமார் 30,00,00,000 இருந்த பனை மரங்கள் தற்போது 5,00,00,000 என்ன பண்ணியிருக்காங்க, குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. கேரளாக்கு அடுத்தபடியா தமிழ்நாட்டுல சுமார் 9,00,00,000 தென்னை மரங்கள் இருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமா கல் இறக்கினால் விவசாயிகளுக்கும், அரசுக்கும் வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆதரவாளர்கள் வந்து வாதம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல மதுவிலக்கு என்பது நிரந்தரமாக இல்லாமல் மாறி, மாறி அமல்படுத்தப்பட்டு வந்த காலகட்டத்தில் கடந்த 1986ல வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சாராயம் மற்றும் கள்ளுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டது. பிறகு இந்தியாவிலே தயாரிக்கப்படும் வெளிநாட்டு மதுபானங்கள் திறக்கப்பட்டதும், அரசே மதுபான கடைகள் நடத்த தொடங்கியதும் என்றாலும், கள்ளுக்கு வந்து தடை இன்னும் அகற்றப்படவில்லை அப்படிங்கிற மாரி குடுத்திருக்கிறாங்க. ஸோ கல்லு அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப பனைமரம், தென்னை, ஈச்ச மரம் ஆகியவற்றில் இயற்கையாக இறக்கப்படும் நீரா பனம் உடலுக்கு நல்லது. அதே ஓரிரு நாட்கள் புளிக்க வைத்தால் உண்டாகும் கல்லில் ஆல்கஹால் வந்து 4லிருந்து 6% வரை இருக்குமாம். அதே அளவுக்கு அதிகமாக போதைக்கு பருகும்போது ஜீரண கோளாறு, கல்லீரல் பாதிப்பு, தேவையற்ற மனப்பதற்றம், நரம்பு கோளாறு போன்றவை ஏற்படலாம் என உறுதிப்படுத்தப்பட்ட மருத்துவ உண்மை இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கள்ளுக்கடைகள் இருந்தபோது, கல் விரைவாக புளிப்பதற்காகவும், அதிகமான போதைக்காகவும், உடல் நலத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சில ரசாயன பொருட்கள என்ன பண்ணுவாங்களாம், அதில சேர்ப்பாங்களாம். ஸோ அப்படி சேர்க்கிறப்ப, அது வந்து உடல் நலத்துக்கு கேடு விளைவித்து என்ன பண்ணும், மரணத்துக்கு கொண்டு போயிரும் அப்படிங்கிறக்காண்டி, அப்போதைய முதல்வரான எம்ஜிஆர் அவர்கள் வந்து கல்ல வந்து தடை செஞ்சிருக்கிறாரு. ஸோ ஆனா அரசு விற்பனை செய்யக்கூடிய மதுவால் மக்களுக்கு உடல்நலம் மற்றும் சமூக பொருளாதார சீர்கேடு ஏற்படுது. ஸோ மதுவுக்கு மட்டும் ஏன் விதிவிலக்கு விட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாரி ஆதரவாளர்கள் வந்து பேசியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கள்ளக்குறிச்சியில வந்து கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. ஸோ கள்ளுக்கடை திறந்தால் அதுபோன்ற விபரீதங்கள் நிகழும் என சமீபத்திய ஐதராபாத் சம்பவம் ஒரு சாட்சியா இருக்கிறதா வந்து சில பேரும் சொல்றாங்க. ஸோ ஃபைனலா என்ன சொல்றாங்கன்னா, கல்லுக்கான தடையை நீக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக, அழிந்து வரும் பனை மரங்களை பெருக்கவும், பதநீர் இறக்குதலை ஊக்குவிக்கவும், அதில் மதிப்பூட்டிய பொருட்களை தயாரித்து சந்தைப்படுத்தவும் அரசு ஊக்கமளித்து, ஸோ என்ன பண்ணணும், இந்த மாரி விஷயங்கள ஊக்கப்படுத்தி மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்கிறாங்க. கள்ளுக்கடைய தவிர்த்து, அது சார்ந்த பொருட்கள மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிற மாரி இதுல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீ திருக்குறள்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, "தீயவை தீய பயத்தால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்" அப்படிங்கிற மாரி குடுத்திருக்கிறாங்க. தீவினை அச்சம் 202வது குறள் வந்து குடுத்திருக்கிறாங்க. தீவினை அச்சம்ங்கிற அதிகாரம். தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையவனாக இருந்ததால், அந்த தீய செயல்கள் தீய விட கொடியனதா கருதி அஞ்சுவாங்களாம். தீய செயல்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தீமைய தான் குடுக்கும். அதனால அந்த தீய செயல்கள, தீய காட்டிலும் ரொம்ப கொடுமையானது வந்து இந்த தீய செயல்கள் அப்படிங்கிற மாரி அஞ்சப்படும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு கார்ட்டூன் என்ன குடுத்துருக்காங்கன்னா, புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்காத காவல் அதிகாரிகள், உயர்நீதிமன்றம் கண்டனம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து கண்டனம் குடுக்குற மாரி, இது மாதிரி இருக்கக்கூடாது புரியுதா? அப்படின்னு சொல்லி காவல்துறைய பார்த்து தலையாட்டி பொம்மை மாரி இருக்கக்கூடாது. அந்த தஞ்சாவூர் பொம்மை சொல்லுவாங்கல்ல, ஸோ ஆட்டி விட்டா ஆடுற மாரி. ஸோ அது மாரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி மீன் பண்ணி இந்த கார்ட்டூன் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நாட்டின் தூய்மையான நகரம் இந்தூர் 8வது ஆண்டாக சாதனை அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. நாட்டின் மிக தூய்மையான நகரமாக மத்திய பிரதேசத்தோட இந்தூர் வந்து தொடர்ந்து 8வது ஆண்டாக தேர்வாகி இருக்கிறதா குடுத்திருக்கிறாங்க. ஸோ மத்திய அரசு ஆண்டுதோறும் நடத்தும் தூய்மை கணக்கெடுப்பு ஸ்வச் சர்வேக்ஷான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தூய்மை கணக்கெடுப்போட முடிவுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுல தான் இந்த இது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தூய்மையில் தொடர்ந்து சிறந்து விளங்கும் நகரங்களுக்கான இந்த ஆண்டு புதிதாக சூப்பர் ஸ்வச் லீக் அப்படிங்கிற பிரிவு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதன் பிரிவு இந்த பிரிவுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்தூர் வந்து முதல் இடத்திலும், குஜராத்ல வந்து சூரத் 2ஆம் இடத்திலும், மகாராஷ்டிரால வந்து பார்த்தீங்கன்னா, நாவி மும்பை 3ஆம் இடம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்வச் சாகர் பிரிவு அப்படிங்கிற மாரி ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 10,00,000த்துக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட அ நகரங்களோட பட்டியல்ல வந்து பார்த்தீங்கன்னா, குஜராத்துடைய அகமதாபாத் 1ஆம் பிடிச்சிருக்கிறாங்க. மத்திய பிரதேசத்துடைய போபால் 2ஆம் இடம், உத்தரப்பிரதேச உள்ள லக்னன் 3ஆம் இடம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா
3,00,000 10 லட்சம் மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரங்களோட பட்டியல் எடுத்து, அதுல முதலிடம் வந்து பார்த்தீங்கன்னா நொய்டாவும், அடுத்த 2வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பிரதேசமான சண்டிகர் 2வது இடமும், கர்நாடகாவுடைய மைசூர் வந்து 3ஆம் இடம் வந்து பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ அடுத்த இந்திய விண்வெளி வீரர் உள்நாட்டு விண்கலத்தில் பயணிப்பார் அப்படிங்கிற மாதிரி குடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சித் துறையில் இந்தியா அடைந்துள்ள பெரும் முன்னேற்றத்தை குறிக்கும் வகையில், அடுத்த இந்திய விண்வெளி வீரர் முழுமையாக உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட விண்கலத்தின் மூலியமா என்ன பண்ணுவாங்கன்னா, பயணம் பண்ணுவார் அப்படிங்கிற மாரி அ அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஜிதேந்திர சிங் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இப்ப ஆக்சியம் 4 அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இந்திய வீரர் சுபன்ஷி சுக்லா வந்து பார்த்தீங்கன்னா, விண்வெளி பயணத்தை வெற்றிகரமா முடிச்சு பூமிக்கு திரும்பிட்டாரு. ஸோ அடுத்து பூமியின் சுற்றுவட்ட பாதைக்கு 2 விண்வெளி வீரர்களை அழைத்து செல்லும் முதல் கட்ட ககன்யான் திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2027ல செயல்படுத்த போறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலியமா இந்தியாவிலே செயல்பட்டு வரும் இந்த திட்டத்தின் அடிப்படையில் இருந்து முழுமையாக இந்தியாவிலே உருவாகும் முதல் முறையாக இந்திய விண்வெளி வீரர்கள் இந்த விண்கலத்துல வந்து போயிட்டு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாரத் அப்படிங்கிற விண்வெளி நிலையம் வந்து அமைக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி மையம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா போன்ற 5 நாடுகளால் உருவாக்கப்பட்டது. இதே மாதிரி சீனாக்கு வந்து தியாங்காங் அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து ஒரு விண்வெளி நிலையம் வந்து வச்சிருக்கிறாங்க. இதே மாதிரி இந்தியாவும் வந்து பார்த்தீங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள் தனது சொந்த விண்வெளி நிலையத்தை வந்து அமைப்பாங்க. அதுக்கு வந்து பாரத் அப்படிங்கிற பேர் வந்து வைப்போம் அப்படிங்கிற மாதிரி குடுத்திருக்கிறாங்க. அடுத்து கார்ல்சனை மீண்டும் வீழ்த்தினார் பிரக்யானந்தா அப்படிங்கிற மாதிரி குடுத்திருக்கிறாங்க. ஸோ அர்ஜுனுடன் கால் இறுதிக்கு முன்னேறினார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஃப்ரீ ஸ்டைல் செஸ் போட்டி வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அ ந இந்தியாவின் பிரக்யானந்தா வந்து பார்த்தீங்கன்னா, உலக அளவில் நம்பர் 1 வீரரான நார்வேயுடைய மேக்னஸ் கார்ல்சன வீழ்த்தியிருக்கிறாரு. ஸோ அடுத்து ஓய்வு பெற்றார் அதிதி சவுகான் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. இந்தியாவின் மகளிர் கால்பந்து அணியுடைய கோல் கீப்பரா இருக்கக்கூடிய இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஓய்வு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து இந்திய அணிக்காக ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுல 17 ஆண்டுகள் களம் கண்டிருக்காங்க. இதுல முக்கியமானது ஐரோப்பிய தொழில்முறை கால்பந்து போட்டியில் களம் கண்ட முதல் இந்திய வீராங்கனை அப்படிங்கிற பெருமை வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ அடுத்து அமெரிக்காவில் குடும்பத்தினுடன் இணைந்தார் சுக்லா அப்படிங்கிற மாரி குடுத்திருக்கிறாங்க. இதுல முக்கியமான விஷயம் ஆக்சியம் 4 அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவங்க வந்து விண்வெளிக்கு வந்து போயிருப்பாங்க. ஸோ ஆக்சியம் 4 அப்படிங்கிற திட்டத்தின் மூலியமா ஆக்சியம் ஸ்பேஸ் நிறுவனத்தோடைய மூலியமா இவங்க வந்து போயிருப்பாங்க. கிட்டத்தட்ட 4 பேர் போயிருப்பாங்க. அதுல ஒருத்தர் வந்து இந்திய வீரரான சுபன்ஷி சுக்லா வந்து போயிருப்பாப்ல. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுல முக்கியமான டேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, ஜூன் 26ஆம் தேதி சர்வதேச விண் நிலையத்துக்கு சென்றடைஞ்சிருப்பார். இந்த டேட் பார்த்துக்கோங்க. ஜூன் 26. அதே நேரத்துல 18 நாள் என்ன பண்ணியிருப்பாரு, அங்க தங்கி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் டிராகன் கிராஸ் அப்படிங்கிற விண்கலம் மூலியமா திருப்பி ரிட்டர்ன் வந்திருப்பாரு. இந்த டேட்டாலாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான செய்திகள். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.